பெட்ரோல் விலையை ரூ. 125 டீசல் விலையை ரூ. 110 உடனடியாக குறைக்க முடியும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தொழிற்சங்க கூட்டமைப்பின் அழைப்பாளர் ஆனந்த பாலித தெரிவித்தார். எதிர்கோட்டையில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அதிகரித்து வரும் எரிபொருள் விலையை கட்டுப்படுத்த மக்களுக்கு எரிபொருள் மானியம் வழங்கியதாக அரசு கூறி வருவது முற்றிலும் பொய்யானதாகும். 1 லிட்டர் எரிபொருள் விலையை 600 முதல் 700 ரூபாய் வரை உயர்த்தியிருக்க வேண்டிய நிலை இருந்ததாகவும், ஆனால் மக்களை கருத்தில் கொண்டு அவ்வாறு செய்யவில்லை என்றும் அரசு நாடகமாடுகிறது. இத்தகைய ஏமாற்று அறிவிப்புகளை அரசு உடனடியாக நிறுத்த வேண்டும். பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் ஆலோசகரும் எரிபொருள் ஆய்வாளருமான ஸ்ரில் சல்காதுவின் நேரடி தலையீட்டுடன் இலங்கைக்கு மிக குறைந்த விலையில் கச்சா எண்ணெய் பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்பட்ட போதிலும் அரசு அதில் கவனம் செலுத்தவில்லை. மாறாக இலங்கை வரலாற்றில் என்றுமில்லாதவாறு அவசர தேவைகளுக்கான உடனடி கொள்முதல் திட்டத்தின் கீழ் அதிக விலைக்கு எரிபொருளை இறக்குமதி செய்யவே அரசு முற்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கைகளை முற்றிலும் மீறி மக்களின் பணத்தை சூறையாடும் நோக்குடன் மாத்திரமே இந்த எரிபொருள் விலை சூத்திரத்தை பயன்படுத்தி அரசு விலையை உயர்த்தியுள்ளது. தற்போதைய விலை உயர்வுக்கு முன்பாக 1 லிட்டர் பெட்ரோல் 234 ரூபாய்க்கும் 1 லிட்டர் டீசல் 280 ரூபாய்க்குமே இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதுடன் கச்சா எண்ணெய் பேரல் ஒன்று உலக சந்தையில் $7.5 குறைவாகவே கிடைத்துள்ளது. இவ்வளவு குறைந்த விலைக்கு எரிபொருளை பெற்றுக்கொண்டு அரசு மக்களுக்கு அதிக விலைக்கு அதனை விற்பனை செய்கிறது. தனியார் நிறுவனங்களுக்கு சாதகமாகவும் மக்களின் பணத்தை சுரண்டவுமே அரசு விலையை குறைக்காமல் நாடகமாடுகிறது. எரிபொருள் விலை தொடர்பாக அரசு தரப்பினர் முரண்பட்ட கருத்துக்களை கூறி மக்களை குழப்புகின்றனர். ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் விலை குறைக்கப்படும் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். பழைய எண்ணெய் அதிக விலைக்கு வாங்கியதால் விலையை குறைக்க முடியாது என பிரதமர் கூறுகின்றார். போதுமான எரிபொருள் கையிருப்பு உள்ளது என ஜனாதிபதி கூறியிருந்தார். மார்ச் மாதம் 28ஆம் தேதி அன்று வரவிருந்த கப்பலில் 1 பேரல் கச்சா எண்ணெயை $4.8 வாங்க ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்த போதிலும் அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்துவிட்டு 1 பேரலை $40 முதல் $50 என்ற அதிக விலைக்கு வாங்க அரசு ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளது. கடந்த டிசம்பர் மாதத்தில் மாத்திரம் சிபெட்கோ 36 மில்லியன் ரூபாய் லாபம் ஈட்டியுள்ளதுடன் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் மேலும் 2 மில்லியனுக்கும் அதிக லாபம் கிடைத்துள்ளது. இவ்வளவு லாபம் இருந்தும் மக்களின் பணத்தை சூறையாடவே அரசு விலையை உயர்த்தியுள்ளது என தெரிவித்தார்.